டி ஸ்டோரி தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் யான்சி. இப்போ யான்சி பார்த்தீங்கன்னா கையில் ப்ரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பார்க்குறா. இந்த குழந்தை என்கிட்ட வராமையே இருந்திருக்கலாம் அப்படின்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவ கூட படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா, ஏய் ஜின்சி ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்துட்டானா, அவன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பையனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கும். ஆனால் இந்த யான்சிக்கு அது கூடவே கிடச்சிருக்கு. அந்த பையனோட குடும்பத்தால தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பொண்ணு தான் இவனு ஹீரோனை பத்தி பேசிட்டு இப்ப அந்த பொண்ணுங்க ஹீரோயின் கிட்ட தான் வந்து பேசுறாங்க. அந்த பையன் ஜின்சி இருக்கானே அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ, நம்ம ஜின்னு வச்சுக்கலாம். இப்போ யான்சியை பார்த்தவொன்னே அந்த பொண்ணுங்க 2 பேரும் வந்து யான்சி கூட தான் பேசிட்டு இருக்காங்க. ஏய் நீ ஜின்னோட தங்கச்சி தானே, உன் அண்ணன் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பானே, அவன் ஃபாரின்லேருந்து திரும்ப வந்து 1 மாதம் ஆகுது, எங்களால் பார்க்கவே முடியல, பார்க்குறதுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணப்பான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இன்னொரு பொண்ணை பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினச்சிங்க, இந்த யான்சி சுவோ குடும்பத்தோட மகாராணின்னு நினச்சிங்களா? இவளே ஒரு அனாதை பொண்ணு, இவளை தத்தெடுத்து தான் அவங்க வீட்டில் வளர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவ பணக்காரிலாம் கிடையாது. இவளுக்கு ஏதோ லக்கு இருக்கனால தான் அவங்க வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா. மற்றபடி இவளுக்கு அந்த வீட்டில் ஒரு மரியாதையும் இல்லைன்னு ஹீரோனை பற்றி தரக்குறவா பேசிட்டு இருக்க. அவங்க சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு 10 வருஷமா இந்த குடும்பத்தில் தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு வாழ்க்கை கொடுத்தது இந்த குடும்பம் தான், அந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ண நான் விரும்பல, 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்காமே இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப இவ ஒரு பிளாஷ்பேக்கை தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயினோட அண்ணன் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்திருப்பான். இவனோட பேரு தான் ஜின்சி, நம்ம கதையோட ஹீரோ. அவனை வெல்கம் பண்ற விதமா பார்ட்டி வச்சிருக்க. அந்த பார்ட்டிக்கு இவளுமே வந்திருப்பா. இப்ப அவளோட ஃப்ரெண்டை பாத்தீங்கன்னா, நீ இந்த பார்ட்டிக்கு வரமாட்டேன்னு நினைச்சு ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவளை கூட்டிட்டு போயிட்டு இருக்க. இப்ப இவ அந்த இடத்துல அவங்க அண்ணன் ஜின்னை தான் பாக்குறா. ஜின்னை இவளுக்கு ஞாபகம் இருக்கு. இப்ப அவளை பாத்தீங்கன்னா, நான் தான் அவங்களோட தங்கச்சி, உங்க குடும்பத்தால தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் ஞாபகம் இல்லைன்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். இப்பவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து பார்ட்டியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்த்தீங்கன்னா, என்னடா சிங்கிளா வந்திருக்க ஃபாரின்லேருந்து, ஏதாவது பொண்ணை கூட்டிட்டு வந்திருந்தானா நல்லா இருந்திருக்குன்னு சொல்ல, அமைதியா இருங்கடா, அந்த விஷயத்த அப்புறமா பார்த்துக்கலான்னு இவனுங்க பேசிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் தனியா வந்துட்டு இருக்கான். இவ அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு பையன் இவளோட மூஞ்சில மயக்க மருந்து வச்சு அவகிட்ட தப்பா நடக்க பார்த்துட்டு இருக்க. ஹீரோயின் அந்த பையன் கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடி வந்துட்டு இருப்பா. அப்படி ஓடி வரும்போது அவங்க அண்ணன் மேல இடிக்க, ஆனா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த பையனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப இவள தனியா கூட்டிட்டு வந்தவுடனே யான்சி என்ன சொல்றானா, அவன் கர்ச்சிஃப்ல ட்ரக்ஸ் கலந்து எனக்கு கொடுத்துட்டான், அந்த மயக்கத்தினால எனக்கு ஒன்றும் புரியல, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல, நான் யாருன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, நான் உன்னோட ஸ்டெப் பிரதர், அந்த விஷயத்த மறந்துடாதன்னு சொல்ல. இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, சரி சீக்கிரம் உன்னோட ஃபியான்சி கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லு, அவனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்ல. இவ கால் பண்ணா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா, இங்க பாரு என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் முக்கியமான வேலையில இருக்கேன்னு அவன் போனை கட் பண்ண. இப்ப அந்த சைடு ஹீரோயின் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்ப அவ ஹீரோவை கிஸ் பண்ண. ஹீரோவும் அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இவங்க 2 பேரும் இப்படி ஒன்னா ஸ்டே பண்ணதுனாலதான் இப்ப ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா இந்த குழந்தைக்கு அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க கூடாது, அது மட்டும் இல்லாம அவரோட உலகமோ என்னோட உலகமோ வேற வேற, நாங்க 2 பேரும் எனக்கே ஒண்ணு சேரவே முடியாது, இந்த குழந்தைய நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு இவ ரொம்ப குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் அவளோட வீட்டுல இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல வீட்டுல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, உங்களோட அண்ணன் ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்தார்ல, 1 மாசத்துக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்கே வந்திருக்காரு, போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்ல. இவ்ளோ பாக்குறா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோவை பார்த்தவொன்னே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, நீ இன்னும் உன்னோட தங்கச்சியை மீட் பண்ணல, இவதான் உன்னோட தங்கச்சி யான்சி, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆல்ரெடி நான் அவளை மீட் பண்ணிட்டேன், பார்ட்டில பார்த்தேன்னு ஹீரோ சொல்ல. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, நீ ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்த உடனே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், இந்தாடா இந்த பொண்ணுங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு செலக்ட் பண்ணுன்னு சொல்ல. ஹீரோ இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும்னு ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்க. அவங்க அம்மாவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஆன்டி கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நேரா அவளோட ரூமுக்கு தான் வரா. இப்ப அவ ரூமுக்கு வந்து அவளோட பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுட்டு, கண்டிப்பா இந்த குழந்தைய பத்தி அவர்கிட்ட சொல்றதுல எந்த நியாயமும் கிடையாது, ஏன்னா எங்க 2 பேருக்கு நடுவுல தெரியாம ஏதோ ஆக்சிடென்டா தான் இப்படி நடந்துச்சு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. கரெக்டா இவ ரூமுக்குள்ள ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ பார்த்தவொடனே இவ ரிப்போர்ட்டை ஒளிச்சு வச்சிட்டு இருக்க. என்ன ஒளிச்சு வச்சிட்டு இருக்க, என்கிட்ட காட்டுன்னு சொல்ல. எனக்கு சளி பிடிச்சிருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணியிருந்தேன், அதோட டெஸ்ட் ரிப்போர்ட் தான் சொல்ல. அதை ஏன் இப்படி ஒளிச்சு வைக்கிற, கூட நான் பாக்கணும்னு சொல்ல. இவ தர மாட்டேங்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பிடுங்கி பாக்கலான்னு பாக்க ரூமுக்கு வெளியே ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. இப்ப அவங்க யான்சி கிட்ட, யான்சி
உனக்கும் உன்னோட ஃபியான்சி சென்னுக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் எப்படிம்மா போகுது? நல்லபடியா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அமைதியா இருங்கன்னு சொல்லிடுறா. ஆன்டி வாய்ஸ் கேட்ட உடனே, இவ இப்படி சொன்ன உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் இதுக்காக அமைதியா இருக்கணும்? நான் என்ன உன் கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன்?" அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "ஆன்டி எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க 2 பேரும் நல்லா தான் இருக்கோம்னு சொல்ல, உனக்கும் அவனுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமானதுமா. ஏன்னா அவங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஃபேமிலி. அதனால தான் அந்த பையன உனக்காக சூஸ் பண்ணேன்னு சொல்ல, நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க நல்லா தான் இருக்கோம்னு" ஹீரோயின் சொல்லிடுறா. இப்ப அவங்க அம்மா அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "நான் என்னோட ஃபியான்சி சென்னை தான் ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்ல, அவன் உனக்கு துரோகம் பண்ணியிருக்கான்ற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் அவன நீ காதலிக்கிறியா? எந்த மாதிரியான காதல் உன்னோடது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னோட காதல் வேணா கேவலமானதா இருக்கலாம். ஆனா என்ன பண்றது? எனக்கு அவன தான் புடிச்சிருக்குன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ட பார்க்காம கோவத்துல தூக்கி போட்டுட்டு, எப்படியோ போய் தலன்னு அந்த இடத்த விட்டு போறான். இவன் இப்படி போன உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ போன கொஞ்ச நேரத்துல மறுபடியும் திரும்ப வந்து, இப்ப அவளோட கால்ல ஒரு ஆங்க்லெட்ட மாட்டி விடுறான். "உன்னோட பர்த்டேக்காக சைனால இருந்து வாங்கிட்டு வந்தேன். இதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட்" அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போக, இவன் இன்னும் என்னோட பர்த்டேவ மறக்காம வச்சிருக்கானேன்னு ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ ரூம விட்டு வெளிய வரும்போது, கரெக்ட்டா அவங்க அம்மா பாத்துடுறாங்க. "என்ன உன் தங்கச்சி ரூம்ல இருந்து வெளிய வந்துட்டு இருக்க? அவ உன் தங்கச்சி. அந்த விஷயத்த மறந்துறாத. உங்க 2 பேரையும் பத்தி தப்பா பேசுற மாரி நடந்துக்காதன்னு" சொல்ல, "10 வருஷமா நீங்க இத தான் சொல்லிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது புதுசா இருந்தா சொல்லுங்கன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, "டேய் உன் தங்கச்சிக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு பர்த்டே வருது. மறக்காம அந்த பர்த்டேல கலந்துக்கடா" அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ஹீரோ அத கண்டுக்காம அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுக்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு பர்த்டே. இவனோட பேரு தான் சென். இப்ப ஹீரோயின் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நீயும் இந்த இடத்துக்கு வந்துட்டியா? சரி விடு" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "1 மாசத்துக்கு முன்னாடி நான் உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீ என்னோட கால எடுக்கவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்ன நான் இன்னொரு பொண்ணு கூட இருப்பேன்னு உனக்கு டவுட்டா? என்னைய நீ செக் பண்றியா? என்ன செக் பண்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நீ சிவா குடும்பத்தினால தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்ட பொண்ணு தான். அதனால அந்த குடும்பத்தோட மகாராணின்னு நெனச்சுட்டு இருக்காத. என்ன மாரி ஒரு பையன் கிடைக்க நீ குடுத்து வச்சிருக்கணும். சிவா குடும்பம் உன்ன தத்தெடுக்க அதுக்கும் நீ குடுத்து தான் வச்சிருக்கணும். இல்லன்னா நீ ரோட்ல அனாதையா இருந்திருப்ப. என்ன கேள்வி கேட்கிற தகுதி உனக்கு கொஞ்சம் கூட இல்ல செல்லம்ன்னு" இவ எல்லார் முன்னாடி ஹீரோயின அசிங்கப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே இவன பார்த்தீங்கன்னா நல்லவன் மாரி நடிச்சிட்டு இருக்க. "வாங்க மச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஃபாரின்ல இருந்து திரும்ப வந்த உடனே என்ன பார்க்க வரவே இல்லன்னு சொல்ல, ரொம்ப பிஸியா இருந்துட்டேன்னு" ஹீரோ சொல்ல, இப்ப ஹீரோவோட அண்ணன பார்த்தீங்கன்னா, "அவன பத்தி தான் உனக்கு தெரியும்ல. எப்ப பார்த்தாலும் வேல வேலைன்னு திரிவான்னு" சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட, "இங்க பாருங்க என் மச்சான் இப்ப தான் சின்ன வயசு ஆகுது. இதுவரைக்கும் கேர்ள் ஃபிரெண்டே இருந்ததில்ல. சொல்லப்போனா இதுவரைக்கும் எந்த பொண்ணோட நிழல் கூட அவன் மேல படலன்னு" இவன் ஹீரோவ இன்ட்ரோ குடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, அப்ப நம்ம கூட இருந்தது தான் இவருக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு ஹீரோவ பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. ஹீரோ இவளையே பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த சென்னை என்ன சொல்றான்னா, "இதுவரைக்கும் என் மச்சான் எந்த பொண்ணு கூடயும் ஒண்ணா ஸ்டே பண்ணதே இல்ல தெரியுமான்னு" ஹீரோவ பத்தி சொல்லிட்டு இருக்க. "நான் ஸ்டே பண்ணதில்லன்னு யாரு சொன்னது? நான் ஸ்டே பண்ணியிருக்கேன்னு" ஹீரோ போய் உட்கார. "என்னது ஸ்டே பண்ணியிருக்கீங்களா? யார் அந்த பொண்ணு? எங்களுக்கு தெரியாம எப்படி? ப்ளீஸ் அந்த பொண்ணு யாருன்னு சொல்லுங்களேன். அப்பதான் எனக்கு தூக்கமே வரும்ன்னு" சொல்லிட்டு இருக்க. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ன்னு இப்ப ஹீரோ சொல்லலான்னு வர, அந்த இடத்துக்கு யோயோன்னு இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ண பார்த்தவுடனே அந்த பார்ட்டில உள்ளவங்கள பார்த்தீங்கன்னா, இந்த சென்ன ஃபியான்சிய வச்சுக்கிட்டே அந்த யோயோ கூட தான் பல வருஷமா சுத்திட்டு இருக்கான். இப்ப 2 பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு கண்டிப்பா பல என்டர்டெயின்மென்ட் நடக்க போதுன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு வந்து ஹிரண் கிட்ட பேசிட்டு இருக்கா. இப்ப அவ வந்து, "இன்னைக்கு சென்னுக்கு பர்த்டே. நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் பர்த்டே பார்ட்டில ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீ ஏதோ தப்பா நெனச்சுக்காத. நாங்க கட்டி பிடிக்கிறது, கிஸ் பண்ணிக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் தான்" சொல்லிட்டு இருக்க. "லாஸ்ட் டைம் பார்ட்டிலயும் இதே தானே பண்ண. அதனால அந்த பார்ட்டிய விட்டு செக்யூரிட்டி ஆளுங்க வெளிய அனுப்பிச்சாங்களே, மறந்து போயிட்டியான்னு" கேட்க, இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "உண்மையாவே உன்னோட சிஸ்டர் வேற லெவல் பதில் சொல்ட்டா" அப்படின்னு இவனுங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்க. அவன் என்ன சொன்னான்னா, "பாத்தீங்களா, இவ எல்லார் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்துறான்னு" சொல்ல, சரி, சரி விடுன்னு இவன் சொல்லிடுறான். இப்ப அந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு சென்னோட பர்த்டே. சோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாம். சென் உனக்காக ஒரு ஆப்ஷன். இந்த இடத்துல எந்த பொண்ணுக்கு வேணாலும் நீ கிஸ் பண்ணலாம். அது உன் மனசுக்கு புடிச்ச பொண்ணா இருக்கணும்னு" சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் இவன் ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுவான்னு தான் நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா இவன் யான்சிக்கு கிஸ் பண்ணாம, போய் அந்த யோயோவ கிஸ் பண்ணிட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆயிருது. இப்ப அவன் இப்படி கிஸ் பண்ணிட்டு, "உனக்கு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறது எனக்கு வேணும்னு" அவன் அவனோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. இப்ப இந்த சென் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, "இன்னைக்கு நீ பொறாமைப்பட்டு எல்லார் முன்னாடியும் கத்தி என் கூட சண்டை போடணும். அததான் நான் ஆசைப்படுறேன்" அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் அமைதியா இருக்கா.
இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, உன் கண்ணு முன்னாடியே உன் ஃபியான்சியா இன்னொரு பொண்ண கிஸ் பண்ணிட்டு இருக்கான். நீயும் பாத்துட்டு இருக்கன்னு சொல்ல, இன்னைக்கு அவனோட பர்த்டே. அவன் சந்தோஷமா இருக்கறது தான் எனக்கு வேணும்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப அந்த பார்ட்டிக்கு வந்தவங்கள பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு சிவ குடும்பத்தினால தத்தெடுத்து வளர்க்கப்படுற பொண்ணு தானே. இந்த பொண்ண பார்த்தாலே அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எதுக்காக தான் இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மென்ட் பண்ணி வச்சாங்களோ தெரியல. இந்த பொண்ண என்கேஜ்மென்ட் பண்ணதுக்கு சும்மாவே வச்சிருக்கலாம். இவன் இந்த பொண்ண வேலைக்காரியை விட கேவலமா நடத்திட்டு இருக்கான்னு ஹீரோயின பத்தி பேசிட்டு இருக்க. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, உன் தங்கச்சி பாவம்டா. இன்னைக்கு அவ மனசு ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போறா. இவ இப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ வேகமா வந்து ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, இத பார்த்தவன அங்க உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. சென்னுக்கு அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்றத ஹீரோயினோட ஃபியான்சி பார்த்த உடனே அவனுக்கு செம காண்டாயிட்டு இருக்கான். என்னால அத நம்பவே முடியல. ஏன்னா இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் இவங்களையே பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிஸ் பண்ணி முடிச்சிடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போகலான்னு பார்க்க, இப்ப அவளோட ஃபியான்சி கையை பிடிச்சிட்டு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சிடென்டா தான் நாங்க 2 பேரும் கிஸ் பண்ணோம்னு ஹீரோயின் சொல்ல, நீ என்னோட ஃபியான்சி அந்த விஷயத்த மறந்துடாத. ஒழுங்கா அவன் கிட்ட இருந்து தள்ளிடுன்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ் வந்த உடனே இவன் அந்த இடத்த விட்டு வெளியே வரா. பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் நிக்கிறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்னோட ஃபியான்சி உனக்கு துரோகம் பண்றான்னு நல்லாவே தெரியும். அவன் கீழ தான் இருக்கிறான். அதுவும் அந்த பொண்ணு கூடன்னு சொல்ல, பார்த்தா அவன் இந்த பொண்ணு கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொன்னானா, "இங்க பாரு, இந்த மாரி ஒரு மோசமான பையன் உனக்கு தேவையே இல்ல. அவன் கூட பிரேக்கப் பண்ணிரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல என்னால முடியாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட ஃபியான்சிய தான் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த பொண்ணு என்ன கேக்குறானா, "என்ன நீ உன்னோட ஃபியான்சிய தேடி போகாம என்ன தேடி வந்திருக்க? உன் ஃபியான்சி உனக்கு பிடிக்கலையான்னு?" கேட்க, எனக்கு உன்ன தானே பிடிச்சிருக்கு. அப்போ உன்ன தேடி தான் வருவேன்னு, இவன் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த பொண்ணு அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, என்னதான் இவன் உன்னோட ஃபியான்சியா இருந்தாலும், எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாரி இவ அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நான் அவன ரொம்ப வருஷமா காதலிச்சுட்டு இருக்கேன். என்னால அவ்வளவு ஈஸியா அவன விட்டு குடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு கோவம் வந்துருது. இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோவோட அம்மா ஹீரோயின் கிட்ட, "நீ என்னோட பொறுப்புல இருக்க. உனக்கு நல்ல வாழ்க்கைய அமைக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? உனக்கு எந்த பையனையாவது பிடிச்சிருந்தா நீ தாராளமா என்கிட்ட சொல்லலாம். சென்னும் என் பையனும் சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்ல தான் வளர்ந்துருக்காங்க. அந்த விஷயம் உனக்கே நல்லா தெரியும். உனக்கு சென்ன பிடிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "எனக்கு சென்ன சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும்னு" சொல்லியிருப்பா. இவ இப்படி சொன்னவுடனே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, "நீ சொன்னத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ கவலையே படாத உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு" ஆன்டி சொல்லியிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, கண்டிப்பா நான் அவன் கூட பிரேக்கப் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, "உனக்கு துரோகம் பண்றவன தான் ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு இப்ப ஹீரோ அவள புடிச்சு கிஸ் பண்ண, ஹீரோயின் ஹீரோவ கடிச்சு விட்டுடுறா. இப்ப ஹீரோ என்ன கேக்குறானா, "நீ அவனதான் காதலிக்கிறனா? எதுக்காக என் கூட பெட்ல ஒண்ணா இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன்னா எனக்கு ட்ரக்ஸ் குடுத்திருந்தாங்க. அதனாலதான் நான் ஒண்ணா இருந்தேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ தானே என்ன ஃபோர்ஸ் பண்ணி உன் கூட ஒண்ணா இருக்க வச்ச. இந்த விஷயத்த போய் உன்னோட சென்னை கிட்ட நான் சொல்லவா?" அப்படின்னு ஹீரோ ஒரு சொடக்கு போட, இப்ப அந்த சென்னை பாத்தீங்கன்னா, "யார் அது? மேல யார் இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் போய் அவன் கிட்ட உண்மைய சொல்றேன்னு" இவன் போகலான்னு பாக்க, ஹீரோயின் ஹீரோவோட கைய புடிச்சுக்கிறா. இவ இப்படி புடிச்ச உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இந்த யோயோ பாத்தீங்கன்னா, மேல யாரும் இல்ல செல்லம். நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்க? வா நம்ம கன்டின்யூ பண்ணலான்னு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது வாமிட் எடுக்கிற மாரி பண்றா. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் கிஸ் பண்ணும்போது உனக்கு வாமிட்டா வருதா? என்ன பார்த்தா உனக்கு அந்த அளவுக்கு கேவலமா தெரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ! இவரு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டார் போலயே! நான் வாமிட் பண்றதுக்கு காரணம் என்னோட பிரெக்னன்சியா தான் இருக்கணும். ஒருவேளை இவன் கண்டுபிடிச்சிட்டானா? இல்ல கண்டுபிடிக்கலையான்னு இவன் முழிச்சுட்டு இருக்க. ஹீரோ கோவத்தோட இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, இந்த குழந்தைய கண்டிப்பா என்னால பெத்துக்க முடியாது. உடனே நம்ம அபார்ஷன் பண்ணி ஆகணும்னு இப்ப அவ வெளிய வந்து ஹாஸ்பிடலுக்கு தான் கால் பண்றா. இப்ப அவ கால் பண்ணி அபார்ஷன் சர்ஜரி பண்ணணும். அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இவளோட டீட்டெயில் எல்லாம் குடுத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலிய சேர்ந்தவங்க தான். இவன் ஹீரோக்கு அண்ணா முறை வேணும். ஆனா 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாரி தான் இருப்பாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "ஏன்டா திடீர்னு 1 மாசத்துக்கு முன்னாடி கிளப்ல நீ காணாம போயிட்டியே, எங்க போன?" நம்ம தங்கச்சி யான்சி கூட இருந்தன்னு மட்டும் காமெடி பண்ணாதன்னு சொல்ல, அதுதான்டா உண்மைன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவன் அத நம்ப மாட்டேங்கிறான். இவனுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. இப்ப கால் பண்ணி, அபார்ஷன் பண்ணணும்னு ஒரு பொண்ணு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் புக் பண்ணியிருக்கா உங்க கிட்ட அப்படின்னு சொல்ல, என்னடான்னு பார்த்தா இவன் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா தான் இருக்கான். இவன் இந்த கால் வந்த உடனே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த பேஷண்டோட டீட்டெயில் பாக்குறான். பார்த்தா அதுல யான்சி அப்படின்னு வயசு 19 போட்டிருக்கு. இத பார்த்தவன, யான்சி நம்ம தங்கச்சியா இருக்க வாய்ப்பில்ல அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ள வந்து பார்த்தா, அந்த இடத்துல தங்கச்சி தான் இருக்கா.
நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவன் அவனோட நேம் போர்ட காட்டுறான். நான் இந்த இடத்துல ப்ரொஃபசர் பிளஸ் டாக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐயையோ! இப்படி மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த சர்ஜரி உனக்காகவா? நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு டீட்டெயில பாக்க, இல்ல அந்த டீட்டெயில்ல உள்ளது நான் கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, எங்க போக பாக்குற? நீ பிரெக்னன்ட்டா இருக்க. ஜின்னோட குழந்தை தானே? உண்மைய சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் அமைதியாவே நிக்கிறா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் ஜின்னுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. நான் உடனே கால் பண்ணி சொல்றேன்னு சொல்ல, இல்ல வேண்டாம். ப்ளீஸ் எங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான். இதுக்காக யாரும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க வேண்டாம். நான் அபார்ஷன் பண்ணிக்கிறேன்னு சொல்ல, இப்ப அவன பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையோட அப்பா அவன். அவனுக்கு தெரியாம எப்படி நீ அபார்ஷன் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாம அவனுக்கு சின்ன வயசு தான் ஆகுது. தனியாலாம் வந்து அபார்ஷன் பண்ண மாட்டாங்க. கூட ஆளுங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நான் தனியாவே பாத்துக்கிறேன். ப்ளீஸ் அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்கன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் ஹீரோக்கு கால் பண்ணிடுறான். இப்ப அவன் ஹீரோக்கு கால் பண்ணி, "டேய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும். அதுவும் யான்சிய பத்தின்னு சொல்ல, இனிமே அவள பத்தி என்கிட்ட பேசாதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, முட்டிக்கால் போட்டு கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு இவ கெஞ்சிட்டு இருக்க. ஒண்ணும் இல்ல மச்சான், சும்மா தான் கால் பண்ணேன்னு போன கட் பண்ண. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் இந்த விஷயத்த சீக்ரெட்டா வச்சுக்கோங்க. யாருக்கு தெரியாம பாத்துக்கோங்கன்னு சொல்ல, சரிம்மா என்னால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்றேன். எதுவா இருந்தாலும் நல்ல முடிவா எடு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "உனக்கு 1 வாரம் டைம் தரேன். அந்த 1 வாரத்துக்குள்ள இந்த குழந்தைய பத்தின உண்மைய நீ ஜின்னு கிட்ட சொல்லி ஆகணும். அப்படி சொல்லலைன்னா நானே சொல்லிருவேன்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் இந்த விஷயம் ஹீரோவோட ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவளோட கிளாஸ் ரூம்க்கு வரா. வந்தா அந்த இடத்துல வயலின் தான் இருக்கு. இப்ப அந்த வயலின தொட்டுட்டு ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவளோட உண்மையான அம்மா உண்மையாவே ஒரு வயலின் வாசிக்கிறவங்க. அதே மாதிரி தான் அவங்களோட பாட்டியும் இவ்ளோ சின்ன வயசுல ரொம்ப நல்லா வயலின் வாசிப்பா. இவ இப்படி வாசிச்சுட்டு இருக்க, ஹீரோவோட அம்மா வந்து, "இங்க பாரும்மா, நம்மள மாரி பணக்கார குடும்பத்துக்கு இந்த மாரி வயலின்லாம் செட் ஆகாது. நீ வாசிக்க கூடாதுன்னு" சொல்லியிருப்பாங்க. அன்னையிலேருந்து இப்ப வரைக்கும் ஹீரோயின் வயலின் வாசிக்கிறதே விட்டுருப்பா. இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க, அந்த இடத்துக்கு யோயோ தான் வரா. இந்த வயலின அவனோட ஃபியான்சி தான் எனக்கு வாங்கி குடுத்தான். எதுக்காக தெரியுமா? காம்படிஷன்ல நான் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 மில்லியன் செலவு பண்ணி வாங்கி குடுத்தான். இங்க பாரு, சீக்கிரமே அவன் கூட பிரேக்கப் பண்றதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்ல, நான் இதுக்காக பிரேக்கப் பண்ணணும். உனக்கு மிஸ்டர்ஸ் ஆயிருவோமோன்னு பயம் இருக்கா? அப்படின்னு ஹீரோயின் கேட்க, எனக்கு ஒண்ணும் அந்த பயம் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அப்புறம் என்ன? தாராளமா அவன் கூட சுத்திட்டு இரு. நீ சுத்துறத நினைச்சு எனக்கு எந்த கவலையும் இல்லன்னு சொல்லிட்டு ஹிரேன் அந்த இடத்த விட்டு வர, இப்ப அவள பாத்தீங்கன்னா ஹிரேன் மேல செம காண்டாயிட்டு இருக்கா. இப்ப ஹிரேன் அந்த ரூமை விட்டு வெளியே வரும்போது கரெக்டா அந்த இடத்துல அவளோட ஃபியான்சி தான் நிக்கிறான். இப்ப அவனை பார்த்த உடனே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, கரெக்டா அந்த இடத்துக்கு யோயோ ஓடி வந்து, இவ என்னோட வயலின பிச்சுட்டா, நீயே பாரு அப்படின்னு சொல்லி காட்ட, ஹிரேனோட ஃபியான்சி சென்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவன் அவனோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, பொறாமைனாலதான் ஹீரோயின் இவளோட வயலின பிச்சு போட்டான்னு யோசிச்சுட்டு வேற வாங்கிக்கலாம் விடுச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் அந்த வேலையினா எதுவும் பண்ணல ஹீரோயின் சொல்ல, அவ ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விடுறா. இவ இப்படி தள்ளி விடும்போது கரெக்டா அவளோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை பிடிச்சிட்டு, நீ எப்ப பார்த்தாலும் உன்னோட ஃபியான்சி எப்படி புலி பண்ணிட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன சொல்றனா, அந்த வயலினை நான் உடைக்கல, யாரு உடைச்சாங்கன்னு நீயே பாருன்னு ஹீரோயின் வீடியோவா காட்டுறா. பார்த்தா அந்த வீடியோவுல அந்த பொண்ணு அவ கையாலே அந்த வயலினை பிரேக் பண்ணிருப்பா. இப்ப அத பார்த்த உடனே இவன பாத்தீங்கன்னா, "நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொல்லிட்டு இருக்க. இந்த வயலின நான் உடைக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. நான் கிளம்புறேன்னு கிரண் அந்த இடத்த விட்டு போக, இவன் பின்னாடியே வந்து இவளோட கைய பிடிச்சிடுறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, அந்த வயலின நீ தான் உடைச்சிருப்பேன்னு நினைச்சு, நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா நீ உடைக்கல. ஏன் இப்படி பண்ணல? என் மேல காதல் இருந்தா நீ பொறாமையில இந்த வயலின உடைச்சிருப்ப அப்படின்னு சொல்லி இவன் கேள்வி கேட்டுட்டு இருக்க. உனக்கு அந்த பொண்ண தான் பிடிச்சிருக்குன்னா அவ கூட ஜாலியாவே இருக்கலாம். அதுக்கு ஏன் என்ன பிடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இப்ப அந்த இடத்த விட்டு போயிடுறான். இவ போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு அந்த யோயோ தான் வரா. இப்ப யோயோ வந்து, "அவள விட்டு தள்ளு. நீ எனக்காக காம்படிஷனுக்கு வாங்கி குடுத்தத எப்படி உடைச்சுட்டா பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "பரவால்ல விடு, வேற வாங்கிக்கலாம்னு" இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹிரேன் பாத்தீங்கன்னா, அவ ஃப்ரெண்டு கூட தான் உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, "இந்த காம்படிஷன்ல எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா? ஆனா என்ன பண்றது? பேர் குடுக்கறதுக்கான டைம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல, இந்த காம்படிஷன நடத்துறதே உன் பிரதரோட கம்பெனி தான். நீ மனசு வச்சா எல்லாமே நடக்கும். உன் பிரதர பார்த்து நேர்ல பார்த்து பேசுன்னு" சொல்ல, அடுத்த நாளே இவளும் அவளோட ஃப்ரெண்டும் ஹீரோவ பார்த்து பேசுறதுக்காக ஹீரோவோட கம்பெனிக்கு தான் வராங்க. இப்ப ஹீரோவோட கம்பெனில ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட, "நாங்க சிஇஓ சார பார்க்கணும்னு" சொல்ல, "அப்பாயின்மெண்ட் இருந்தா தான் பார்க்க முடியும்னு" அந்த பொண்ணு சொல்ல, "இல்ல நீங்க என் நேம சொல்லி பாருங்கன்னு" ஹீரோயின் சொல்றா. இப்ப அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட, "சார் உங்கள பார்க்கறதுக்காக ஸ்டூடண்ட் யாரோ வந்திருக்காங்கன்னு" சொல்ல, "அவங்கள பார்க்கலாம் எனக்கு டைம் இல்ல, போக சொல்லுன்னு" ஹீரோ சொல்ல, அந்த பொண்ணோட பேரு யான்சின்னு சொன்னான்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, "ஒரு நிமிஷம் நில்லு, அவங்கள உள்ள வர சொல்லு" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்ட்டு
இப்ப நேரா ஹீரோயின பார்த்து என்ன சொல்றான்னா, "சாருக்கு உங்கள பார்க்க டைமே இல்லையா, அந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு" இவ மாத்தி கன்வே பண்ணிர்றா. இப்ப அவ இப்படி சொல்லிட்டு போகும்போது ஹீரோயின் இடிச்சுட்டு போக, அவ கீழ விழற மாரி போறா. இவ இப்படி விழற மாரி போகும்போது கரெக்ட்டா ஹீரோ வந்து புடிச்சுட்டு, "நான் என்ன சொல்ல சொன்னேன், நீ என்ன சொல்லி வச்சிருக்க? இதுக்கப்புறம் இந்த இடத்துல உனக்கு வேலை இல்ல" அப்படின்னு அவன் ஹீரோயின் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "வயலின் காம்படிஷன உங்களோட கம்பெனி தான் நடத்துதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த காம்படிஷன்ல என்னோட பேர குறுக்க மறந்துட்டேன். ப்ளீஸ் என் பேர எடுத்துப்பீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்கிட்ட கெஞ்சி கேட்கறதுக்காக வந்திருக்கியா? கெஞ்சி கேட்கறது எப்படின்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி ஹீரோவ புடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு, "லாஸ்ட் டைம் நான் உனக்கு கிஸ் பண்ணும்போது வாமிட் பண்ற மாரி பண்ணிட்டு இருந்த. அத நீ பண்ணும்போது எனக்கு எவ்வளவு இன்சல்ட்டா இருந்துச்சு தெரியுமான்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இல்ல நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, நான் உனக்கு கிஸ் பண்ணும்போது எதுவுமே எனக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணல. சும்மா புழுவிட்டு இருக்காதன்னு" ஹீரோ செம காண்டாயிட்டு இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல, இவ ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ணிடுறான். இப்ப அவன் இப்படி கிஸ் பண்ண உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒழுங்கா கிஸ் பண்ண கூட தெரியல அப்படின்னு அவன் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "போதும் நிப்பாட்டுங்க. இந்த இடத்துல என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்ன பார்க்கறதுக்காக வரேன்னு சொல்லியிருந்தான். அவன் நம்ம 2 பேரையும் பார்த்தா அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த சைடு கரெக்ட்டா அவளோட ஃபியான்சி வந்துடுறான். இப்ப அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நான் என்னோட மச்சான பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரூமுக்குள்ள வர, பார்த்தா இந்த இடத்துல ஹீரோ மட்டும் தான் இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவன் ஹீரோயின ஒளிய வச்சுட்டான். இப்ப அவன் வந்துட்டு, "என்ன மச்சான் ரொம்ப பிஸியா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஒர்க் அதிகமா இருந்ததுனால நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன் சிஸ்டரை நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கு. அவ வர வர என்னை விட்டு ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்கா. சரி விடு, அத நான் பாத்துக்கிறேன். அத போய் உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுதுன்னு அவன் இந்த இடத்த விட்டு போக, இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வரான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இந்த கேமை இதோட முடிச்சுக்கலாம். இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு வேணாம். காம்படிஷன் முடிஞ்சு நைட்டு நான் உனக்காக பெட்ரூம்ல வெயிட் பண்ணுவேன். என்ன பார்க்க வந்துரு. இவன் கூட பிரேக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. இவ அமைதியா இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக ஹீரோயின் அவ ஃப்ரெண்டு கூட வரா. இப்ப அந்த இடத்துல யோயோ ஹீரோயின பார்த்த உடனே, "இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை? உனக்கு வயலின பத்தி ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல, கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு" ஹீரோயின் சொல்ல, "என்னது கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கியா? வயலின கையால கூட புடிச்சதில்ல. உன்னோட டிகிரி என்னன்றத மறந்து போயிட்டியா? இங்க பாரு, இந்த காம்படிஷன்ல வந்து தோத்து போயிட்டு மத்தவங்க சிம்பத்திய கலெக்ட் பண்ணலான்னு வந்தியா? எதுக்கு இந்த மாதிரி வேலை? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லிட்டு இருக்க. காம்படிஷன்ல வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வார்த்தைய பேசு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது முக்கியம் இல்ல. நம்மளோட திறமைய காட்டணும்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃபியான்சி வந்து அந்த யோயோவ கூட்டிட்டு போய் அந்த ஜட்ஜுக்கே இன்ட்ரோ குடுக்குறான். இந்த பொண்ணு தான் யோயோ. ரொம்ப நல்லா வாசிப்பா. கண்டிப்பா அவளோட வாசிப்பு உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நான் திறமைய பார்த்து தான் மார்க் போடுவேன்னு அந்த ஜட்ஜு சொல்லிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா காம்படிஷன தான் காட்டுறாங்க. இப்ப இந்த காம்படிஷன்ல ஒவ்வொருத்தரா வந்து வயலின் வாசிச்சுட்டு இருக்க. யாரோடதுமே அவருக்கு பிடிக்கவே இல்ல. இப்ப இந்த இடத்துக்கு இந்த யோயோ வந்து வாசிக்க, மத்த எல்லாரையும் விட இந்த யோயோவோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டா இருக்கு. இப்ப இந்த யோயோ வாசிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சென்னு பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிறா. "சூப்பரா வாசிச்ச. பார்க்கறதுக்கு வேற ரொம்ப கியூட்டா இருந்த பேபி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நம்பர் 36 யாரு தெரியுமா? உன் ஆளு யான்சி தான்" அப்படின்னு இவ சொல்ல, பார்த்தா அந்த இடத்துல யான்சி வரவே இல்ல. என்னடான்னு பார்த்தா யான்சிய ரூம்ல போட்டு பூட்டிடுறாங்க. எல்லாமே இந்த யோயோவோட வேலைதான். இப்ப யான்சியோட நம்பர் முடிஞ்ச உடனே அவ வரல அப்படின்னு நோட்ல எழுதிட்டு, அவ வரல அப்படின்றதுனால அவள ரிஜெக்ட் பண்ணிட்டு, அந்த காம்படிஷனோட வின்னர் யோயோன்றத அனௌன்ஸ் பண்றாங்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா, என் பேபி கண்டிப்பா வின் பண்ணும்னு எனக்கு தெரியும்னு யோயோவ மேடைக்கு அனுப்பி வைக்க, அவ எல்லார் முன்னாடியும் அந்த மெடல வாங்குறா. இப்ப இந்த காம்படிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப இந்த சைடு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, வேகமா ஓடி போயிட்டு, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு காணாம போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோனோட ஆளுங்க கிட்ட என்ன சொல்றான்னா, அவ எங்க இருக்கான்றத கண்டுபிடிங்கன்னு சொல்ல, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள ரூமுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு இருக்க. இவ ரொம்ப பயந்து போயிடுறா. காம்படிஷனே நேரம் முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு இவ ரொம்ப ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து, "இந்த ரூம்ல உட்கார்ந்துகிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? காம்படிஷன்ல கலந்துக்கணும்னு தானே என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்த. என்ன பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி உன்னால ஜெயிக்க முடியும்னு" இவன் திட்டிட்டு இருக்க. இவ ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "வாய் திறந்து எதுவும் பேச மாட்டியான்னு" சொல்ல, "பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு?" அப்படின்னு இப்ப இவ காம்படிஷன பாக்குறதுக்காக போறா. அங்க போய் பார்த்தா அந்த காம்படிஷனே முடிஞ்சு போயிருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, காம்படிஷன் முடிஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆகுதுன்னு சொல்ல, "என்னால கண்டிப்பா முடியும்னு" இப்ப இவ வயலின் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறமா இவ வாசிச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த ஜட்ஜுக்கு கால் பண்ணி, "இப்ப நீங்க ஒரு பாட்ட கேட்டே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாடுற சவுண்ட அதிகமா வைக்க, அவ வயலின் வாசிக்கிறது அங்க உள்ள எல்லாருக்கும் கேக்குது. இத பார்த்த உடனே, வாவ்! யாரு இவ்ளோ சூப்பரா வயலின் வாசிக்கிறாங்கன்னு எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி போய் பார்க்க, அந்த இடத்துல ஹீரோயின் தான் இருக்கான். இப்ப ஹீரோயின் வாசிக்கிறத பார்த்த உடனே,
அங்க உள்ள எல்லாரும் உள்ள வந்துட்டு உண்மையாவே நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க அப்படின்னு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, உன்கிட்ட டேலண்ட் இருக்குமா, ஆனா இந்த பொண்ணோடது ரொம்ப ஜென்யூனானது, ரொம்ப யூனிக்கானது, இந்த மாதிரி ஒண்ணு நான் கேட்டதே இல்ல அப்படின்னு அவகிட்ட கொடுத்த கப்ப வாங்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட குடுக்குறாரு. இது உனக்காக தான் அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவளால அதை நம்பவே முடியல. பார்த்தா அந்த காம்படிஷன்ல ஹீரோயின் தான் வின் பண்றா. இத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து, நான் ஜெயிச்சிட்டேன் பாத்தியா சொன்ன மாதிரி, இதுக்கப்புறம் என்ன திட்ட மாட்டியே, பாத்தியா என்னோட கையில சாம்பியன்ஷிப் கப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி, இதுக்கப்புறம் நான் உன்னை திட்ட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா என்ன ரூமுக்குள்ள வச்சு லாக் பண்ணது யாரோட வேலைன்னு தெரியல. அவங்க யாருன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்ல, பார்த்தா லாக் பண்ணது யோயோவோட வேலைதான்றத கண்டுபிடிச்சு ஹீரோவோட ஆளுங்க அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அவள அப்படி கூட்டிட்டு போகும்போது அவனை பாத்தீங்கன்னா, இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நீ பண்ற தப்பெல்லாம் நான் மன்னிச்சு ஏத்துப்பேன்னு நினைக்கிறியா? 1000 தான் இருந்தாலும் அவன் என்னோட ஃபியான்சி. எனக்கு யான்சி தான் முக்கியம். இதுக்கப்புறம் நான் உன் சைடு நிக்க மாட்டேன்னு அவன் இந்த பொண்ணை தள்ளி விட்டுட்டு போக, இப்ப அந்த சைடு ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டு கூட தான் பேசிட்டு இருக்கான். உண்மையாவே இன்னைக்கு நீ சூப்பரா வாச்சுடே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இவ ரொம்ப சோகமா நடந்து வந்துட்டு ஹீரோ மேல இடிச்சிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கண்ணை கீழே வச்சுட்டே தான் நடப்பியா, முன்னாடி யாரு வராங்கன்னு பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, இவன் அமைதியாவே இருக்கான். இத பார்த்த உடனே, ஏன் மேடம் என்கிட்ட பேச மாட்டீங்களா, திட்டிட்டேன்னு கோவமா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு உங்க மேல கோவம்லாம் ஒண்ணும் கிடையாது, நீங்க நல்லதுக்காக தானே திட்டினீங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு, நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன அக்ரிமெண்ட் இருக்குன்றத மறந்துடாத, இன்னைக்கு நைட்டு என் ரூமுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கைய உரசிட்டு போக, ஹீரோயின் ஹீரோவை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. என்னடி சொன்னாரு உன்னோட பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல, பசிக்குது சாப்பிட போலாமா அப்படின்னு சொல்ல, இவ்வளவு ஓகேன்ட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு வராங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினோட வீட்ல பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா, ஹீரோக்கு பார்த்த பொண்ணுதான். இப்ப அவங்க ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு தான் உங்க அண்ணாக்காக பார்த்திருக்கேன். இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்ல, இப்ப அந்த பொண்ணு ஹீரோயின பார்த்த உடனே, நீ யான்சி தானே? லாஸ்ட் டைம் வயலின் காம்படிஷன் சாம்பியன்ஷிப் வாங்கினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க ஆன்ட்டி என்ன கேக்குறாங்கன்னா, நீ வயலின் வாட்சியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா ஆன்ட்டி, எனக்கு வயலின் வாசிக்கணும்னு தோணுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வாட்சேன்னு சொல்ல, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த வயலினை கையில தொடக்கூடாதுன்னு இவங்க திட்டிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா, பரவாயில்ல விடுங்க, அது ஏதோ ஹாபியா வச்சுட்டு போட்டோம், பெரிய பெரிய ஹோட்டல்ல எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்களேன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு தானே நீங்க சென்னை கல்யாணம் பண்ணி வைக்க பாத்தீங்க, சென்னைக்கு இவளுக்கும் இடையில நிறைய பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன், சென்னை ஏதோ யோயோன்ற பொண்ணு கூட சுத்திட்டு இருக்கானாமே அப்படின்னு பேசிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு சென்னை வந்துடுறான். இப்ப அவன் வந்து ஊர் உலகத்துல 1000 பேசுவாங்க, நான் என்னோட யான்சியை விட்டு கொடுப்பேனா, எனக்கும் யான்சிக்கும் இடையில நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, அத நீங்களே கண்கூடா பார்க்க போறீங்கன்னு இவன் பேசிட்டு இருக்க. ஆமா ஆமா, மத்தவங்க பேசுறத பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு ஹீரோவோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, நானும் யான்சியும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம், கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சீக்கிரமா உன்னோட அண்ணாக்கு கால் பண்ணி ஹோட்டலுக்கு வர சொல்லுமா, நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரு டின்னர் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்ல, இவ்ளோ ஹீரோக்கு கால் பண்றா. இவ கால் பண்ண உடனே ஹீரோ செம ஹாப்பி ஆயிட்டு அந்த போனை அட்டன் பண்றான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, என்ன இவ்வளவு சீக்கிரம் கால் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்காக இந்த ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரமா வாங்கன்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எதுக்காக, என் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வளர்க்கறதுக்காக தானே, சரி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே ரொம்ப சந்தோஷமா என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நடக்க போற எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணு, நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனேன், ஏதாவது கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்த அந்த இடத்துல ஹீரோயின் எல்லார் கூடயும் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோ வந்து உட்கார்ந்த உடனே அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணுதான் ஃபெங் குடும்பத்தோட ஒரே பொண்ணுடா, உனக்கு பார்த்து வச்சிருக்கேன், எப்படி இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, ஓ எங்க பிளைண்ட் டேட்டுக்காக எல்லாரும் வந்திருக்கோமா, இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்ல, உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் தான் அவளை எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. ஹீரோ கோவத்தோட ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோக்கு பார்த்த பொண்ணை பாத்தீங்கன்னா, எங்களுக்காக வயலின் வாட்சி காட்டுன்னு ஒரு வயலின் எடுத்துட்டு வந்து கொடுக்கலான்னு பார்க்க, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, போது நிப்பாட்டுங்க, நீங்க சாப்பிடறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, ஆமா இங்க எதுக்காக அவளை வயலின் வாசிக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, மத்தவங்களுக்காக அவ வாசிப்பான், எங்களுக்காக வாசிக்க மாட்டாளா அப்படின்னு அந்த வயலினை எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்ல, ஹீரோ கடுப்புல அங்க உள்ள கிளாஸ் தூக்கி போட்டு உடைச்சிடறான். இந்த டின்னர் எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த பொண்ணையும் பிடிக்கல, இந்த பேச்சுவார்த்தையை இதோட ஸ்டாப் பண்ணிருங்கன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இதெல்லாம் பார்த்த உடனே அந்த பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா, உங்க பையன் என்ன மனசுல வச்சுட்டு நடந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, அவ ஏதோ கோவத்துல பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு இவங்க மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோயினோட ஃபியான்சி பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் இந்த இடத்த விட்டு கிளம்பலாம், நான் உன்னை கூட்டிட்டு போறேன் வான்னு சொல்லி அவன் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வரான். இப்ப யான்சிய அவளோட ஃபியான்சி சென்னை கூட்டிட்டு வந்து வீட்டுலதான் டிராப் பண்றான்.
பார்த்து பத்திரமா போ. உன் அண்ணன் ஏன் இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டான்னு தெரியலேன்னு சொல்ல, அவருக்கு என்ன பிரச்சனையோன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த சென் என்ன சொல்றானா, வர வர நீ நானும் ரொம்ப தூரமா போற மாதிரி இருக்கு. நீ என்னை விட்டு தள்ளி போற மாதிரியே எனக்கு தோணுது. எதை பத்தி யோசிக்காத. எனக்கு ஒன்னதான் பிடிக்கும் தெரியுமா? நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறோம். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி போக, அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே, "சென்னி என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அவனோட கைய புடிச்சு முறுக்கி விட்டுட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்கேனா? என் ஃபியான்சிக்கு கிஸ் பண்றேன். இதுல என்ன தப்புன்னு?" கேட்க, "அவ உன்னோட ஃபியான்சி மட்டும்தான். இன்னும் உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகல. அது வரைக்கும் நீ அவ கிட்டே வரக்கூடாது. அவளை விட்டு தள்ளி இரு. எனக்கு இந்த வீட்ல கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மத்த எல்லாருக்கும் கல்யாணம் நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சென்னிக்கு ஒரே டவுட். இப்ப ஹீரோ ரூமுக்குள்ள போயிட்டு, "சீக்கிரமா என்னோட ரூமுக்கு வான்னு" சொல்ல, "என்ன பேசிட்டு இருக்கீங்க? சென்னுக்கு பக்கத்துல இருக்கான். அவனை வச்சுக்கிட்டு என்னால எப்படி உங்க ரூமுக்கு வர முடியும்னு இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. அப்படின்னா கிளம்பி உன்னோட ரூமுக்கு போன்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "சென் என்னை வீட்டுல ட்ராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் என்னோட ரூமுக்கு போறேன்னு" அவ ரூமுக்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்ப ஹீரோ இவ்வளவு பிடிச்சிட்டு இருக்க. "என்னோட ரூம்ல என்ன பண்றீங்கன்னு?" இவ கேக்குறா. "நான் ஏன் ரூமுக்கு கூப்பிட்டேன், ஆனா நீ வரல. அதனாலதான் நான் உன்னோட ரூமுக்கு வந்துட்டேன்னு" இவ ஹீரோனை கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. "என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா விடுங்கன்னு" சொல்ல, ஹீரோவில புடிச்சு கடிச்சு விட்டுறான். "ஐயோ எனக்கு வலிக்குது போதும்" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அந்த சென்னை உண்மையாவே நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியா? உன் மனசுல என்ன இருக்கு? உண்மையை சொல்லு" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவ ரூமுக்கு வெளியே சென்னு தான் நிக்கிறான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா கதவை தட்டிட்டு, "இங்க பாரு யான்சி, நீயும் நானும் 10 வருஷமா பழகிட்டு இருக்கோம். நம்மளோட கல்யாணத்தை பத்தி பேச வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 10 வருஷத்துல உனக்கு எனக்கு நடுவுல நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. அது எல்லாத்தையும் கிளியர் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமான்னு கேட்க, இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, "இங்க பாரு சென், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு நாள் இதை பத்தி பேசலாம்னு" சொல்ல, அவனும் இந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "அந்த சென்னை நீ லவ் பண்றியா? அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசார ஆசைப்படுறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவ அமைதியாவே இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு ஞாபகம் இருக்கா? 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே கேள்விதான் நான் கேட்டேன். அப்ப நீ என்ன பதில் சொன்னான்னு யோசிச்சு பாரு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் தான் யோசிச்சு பாக்குறா. 5 வருஷத்துக்கு முன்னாடிதான் ஹீரோ ஃபாரின்க்கு கிளம்பி போயிருப்பான். அடுத்த நாள் ஹீரோ ஃபாரின்க்கு போக வேண்டிய நிலைமையில இருக்க, நைட் இவன் ஹீரோயினோட ரூம்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வர, இவன் ஹீரோயினை பிடிச்சிட்டு, "இந்த சென்னை லவ் பண்றியா இல்ல என்ன காதலிக்கிறியான்னு?" கேட்க, இவ்வளவு பாத்தீங்கன்னா சென்னை தான் காதலிக்கிறேன்னு சொல்லியிருப்பா. இவ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இவள பாத்தீங்கன்னா, "நான் உன்னதான் காதலிக்கிறேன். எனக்கு நீ தான் வேணும்னு" இவ ஹீரோவ கிஸ் பண்ண, ஹீரோவும் அவள கிஸ் பண்ணிட்டு, அவ கூட பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிட்டு நைட்டு ஒண்ணா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோயின் ஹீரோவ பார்த்துட்டு, "அம்மா வந்துட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு" சொல்ல, "அம்மா இன்னைக்கு வரமாட்டாங்க. அவங்க முக்கியமான வேலையா வெளிய போயிருக்காங்க. உனக்கு வயலின்னா ரொம்ப பிடிக்கும்ல? உனக்காக ஒரு ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டுடியோல நீ தாராளமா எப்ப வேணாலும் வயலின் வாசிக்கலாம். யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் சொல்லிக் கொடுக்கலாம்னு" சொல்ல, எனக்காக இவர் இவ்ளோ பண்ணியிருக்காருன்னு ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் ஸ்கூல் பக்கத்துலயே நான் ஒரு வீடு பார்த்திருக்கேன். அந்த வீட்டுக்கு உன்னோட பேர் தான் வச்சிருக்கேன். இதுதான் அந்த வீட்டோட ரூம் கீ. மறக்காம அந்த வீட்டுக்கு இன்னைக்கே நீ மாறிரு. நானும் இந்த இடத்துக்கு வந்துடுறேன். அங்க இருந்து என்னோட ஆபீஸ் ரொம்ப கிட்ட தான்" அப்படின்னு சொல்ல, "நீங்க என் கூட ஒண்ணா ஸ்டே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம 2 பேரும் ஒண்ணா வாழ போறோமான்னு?" கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "ஆனா எனக்கு மத்தவங்கள நினைச்சா தான் ரொம்ப பயமா இருக்குன்னு" சொல்ல, "யாரு? உன்னோட ஃபியான்சி சென்னை நினைச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மத்தவங்க எல்லாரும் ஏதாவது தப்பா பேசிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு" சொல்ல, "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எனக்கு மிஸ்ட்ரெஸ்ஸா இருக்க போறதா நினைச்சிட்டு இருக்கியா? இதான் வீட்டோட ரூம் கீ. வர்றதுன்னா வா, வரலன்னா போன்னு" சொல்ல, "ஏன் இப்படி கோவப்படுறீங்கன்னு" இவ உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயினுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கால் பண்றான். அவன் கால் பண்ணி, "உன்னோட பிரெக்னன்சி பத்தி ஜின்னி கிட்ட சொன்னியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, என்னோட பிரெக்னன்சி பத்தி இன்னும் அவருக்கு தெரியாது. ஆனா நானே சொல்லிடுறேன்னு" சொல்லிட்டு இருக்க. "சரி, உன்னோட நார்மல் செக்கப் இருக்கு. மறக்காம ஹாஸ்பிட்டல் வான்னு" சொல்ல, ஹீரோயினே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போறா. இப்ப ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அவன பாத்தீங்கன்னா, "இந்த பாரு, இதுதான் உன்னோட குழந்தை. இப்ப கேக்குது பாத்தியா ஒரு சவுண்டு? அதுதான் உன் குழந்தையோட இதய துடிப்புன்னு" சொல்ல, இப்ப அந்த குழந்தையோட போட்டோவை ஸ்கேன்ல பார்த்த உடனே இவளோட மனசே மாறி போயிடுது. கண்டிப்பா இந்த குழந்தைய பெத்துக்கணும்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஜின்னி கிட்ட இதை பத்தி பேசி ஆகணும்னு இவ யோசிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்க. இப்ப அவனை பாத்தீங்கன்னா, "சீக்கிரமே இந்த விஷயத்த பத்தி அவன் கிட்ட சொல்லுன்னு" சொல்ல, "கண்டிப்பா சொல்றேன்னு" ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, இவங்க 2 பேரும் ஒண்ணா போறத ஹீரோவோட அம்மா பாத்துடுறாங்க.
யான்சி இதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா, என்ன நடக்குதுன்னு செக் பண்ணுங்கன்னு சொல்ல அவனுங்களும் ஓகேன்னு செக் பண்ண வந்துடுறானுங்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல இந்த விஷயத்த அவன் கிட்ட சொல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு இவன் ஹீரோக்கு கால் பண்ணி பாத்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின்ட்ட வந்து அவங்க அம்மாவோட ஆளுங்க உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க ஆன்ட்டி, எங்க கூட வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வரான் ஒரு ரூமுக்கு. இப்ப அந்த ரூம்ல ஹீரோவோட அம்மா தான் இருக்காங்க. பார்த்தா அவங்களோட கையில ஹீரோயினோட பிரெக்னன்சி டெஸ்ட் ரிப்போர்ட் தான் இருக்கு. இப்ப அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு ஹீரோயினுக்கு ஒரு அறைய போட இவ ரொம்ப ஷாக் ஆகிடுறா. உன்னை 10 வருஷம் நான் வளர்த்துட்டு இருக்கேன், ஒரு தடவையாவது உன்னை அடிச்சிருக்கேனா? ஒரே ஒரு தடவை அடிச்சிருக்கேன், அதுவும் எதுக்காக? என் பையன் மேல நீ காதல விழக்கூடாதுன்றதுக்காக. எல்லாத்தையும் நீ மறந்து போயிட்டியா? இந்த குழந்தை யாரோடது? என் பையன் ஜின்னோட தானே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு இவ அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக்க பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்தே ஹீரோவை ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிருப்பா. ஹீரோவை பத்தி டைரியில அவனோட பேர்ல ஹார்ட், அவனோட ஃபேஸ்ன்னு நிறைய வரைஞ்சு வச்சிட்டு இருக்க. ஒரு நாள் இந்த விஷயம் ஹீரோவோட அம்மாக்கு தெரிஞ்சு போயிரும். அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, ஏண்டி 10 வருஷமா அனாதையா இருந்த உன்னை எடுத்து வளர்த்ததுக்கு இப்படியா நீ நன்றி கடனை காட்டுவ? என் பையனே மயக்க பாக்குறியான்னு கேட்க, என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஜின்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, போது வாய மூடு, என் குடும்பத்துக்கு மருமகளா வர்ற அளவுக்கு உனக்கு தகுதி கிடையாது, எல்லாத்தையும் மறந்துடுன்னு அந்த பேப்பரை பிடிச்சு கிழிச்சு போட்டிருப்பாங்க. இவ லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சுதான் அவங்க அம்மா ஹீரோவையே ஃபாரின்க்கு அனுப்ப பிளான் பண்ணிருப்பாங்க. அன்னைக்கு நைட்டு ஃபாரினுக்கு போகும்போது தான் ஹீரோவை கிட்ட வந்து பிடிச்சிருக்கான்னு கேட்க இவ பிடிக்கலன்னு சொல்லியிருப்பா. இவ சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஹீரோவை நினைச்சுதான் இவ்வளவு நாளும் வாழ்ந்துட்டு இருப்பா. இப்ப ஆன்ட்டி பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிருன்னு சொல்ல, ப்ளீஸ் இந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க, இந்த குழந்தை எந்த தப்பு பண்ணல, நானும் என்னோட குழந்தைய இந்த ஊரை விட்டே போயிடுறோம், உங்க கண்ணு முன்னாடி கூட வரமாட்டோம், ப்ளீஸ் எங்க 2 பேரையும் விட்டுருங்கன்னு சொல்ல, இப்ப ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, நீ படிச்ச பொண்ணு புத்திசாலித்தனமா நடந்துக்குவன்னு நினைக்கிறேன், இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டு சென்னை கல்யாணம் பண்ணிக்க, நீ பிரெக்னன்ட் ஆன விஷயத்தையே நான் மறந்துடுறேன்னு சொல்ல, ப்ளீஸ்ங்க என் குழந்தைய எதுவும் பண்ணாதீங்கன்னு இவ தரையில விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்க. இப்ப ஆன்ட்டி பாத்தீங்கன்னா, என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, அந்த மருந்த அவளை குடிக்க வைங்க அப்படின்னு சொல்ல, அவனுங்களும் அபார்ஷன் பண்ற மருந்தை ஹீரோனை குடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி பாப்பான், பிஸின்னு வந்திருக்கும். இதை பார்த்தவன ஹீரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவனை நேராவே பார்த்து மீட் பண்ணிடலான்னு அவனோட ஆபீஸ்க்கு தான் வரான். இப்போ ஒரு ரிப்போர்ட்டை காமிச்சு, இந்த அந்த ரிப்போர்ட்டை பாருன்னு சொல்ல, இதெல்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்ல போடான்னு ஹீரோ சொல்லிடுறான். உன் ஆளோட ரிப்போர்ட் யாம்சியோட ரிப்போர்ட்னு சொல்ல, யாம்சிக்கு ஏன்னாச்சுன்னு ஹீரோ அதை வாங்கி பார்க்க, ஹீரோயின் பிரெக்னன்ட் இருக்கும். இதை பார்த்தவொடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம். யான்சி பிரெக்னண்டா இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாண்டா யான்சி பிரெக்னண்டா இருக்கான்னு இவன் சொல்ல, என்னால இதை நம்பவே முடியல. ஆனா அவ இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லலன்னு சொல்ல, அவளுக்கு என்ன பிரச்சனையோ நீ நேர்ல போய் பாருன்னு சொல்ல, டேய் நான் அப்பா ஆக போறேன்னு இவ சந்தோஷமா சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஆள் வந்து, யான்சியோ உங்க அம்மா புடிச்சு வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, இவனுங்களுக்கு தெரிஞ்சு போயிருது. அவளோட பிரெக்னன்சி விஷயம் தெரிஞ்சுதான் ஆன்ட்டி புடிச்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா அந்த குழந்தைக்கு யான்சிக்கும் ஆபத்துன்னு சொல்ல, ஹீரோ வேகமா ஹீரோயினை காப்பாத்த தான் போயிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஆன்ட்டி பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த கஷாயத்தை குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். இப்ப ஹீரோவில காப்பாத்தி கூட்டிட்டு போக, டேய் நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? இந்த குழந்தைய அவ பெத்துக்க கூடாதுன்னு சொல்ல, அது என்னோட குழந்தை, அது இந்த உலகத்துக்கு வரணுமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும்னு ஹீரோவில காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோ இப்படி பண்ணோம்னா அவங்க அம்மாக்கு செம காண்டாகுது. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறவ பணக்காரியா தான் இருக்கணும், உன்ன மாதிரி ஒரு அனாதையா இருக்கக்கூடாதுன்னு கத்திட்டு இருக்க. இப்ப ஹீரோவில காப்பாத்தி கூட்டிட்டு வந்துடுறான். ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு பார்த்து, என் குழந்தை நல்லா இருக்கான்னு கேட்க, குழந்தை நல்லபடியா இருக்கு, நீ அந்த சுகா குடிக்காததுனால நீயும் குழந்தையும் நல்லபடியா இருக்கீங்கன்னு ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே போட அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்ட, அவனும் அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறான். இப்ப வெளியே போனதுக்கு அப்புறம் ஹீரோ என்ன கேக்குறானா, எதுக்காக பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இந்த குழந்தை ஆக்சிடென்ட்னால தான் உருவானுச்சு, இத பத்தி எப்படி உங்ககிட்ட சொல்றது, இந்த குழந்தைக்கு போய் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க சொன்னா நான் மனுஷியே கிடையாது, என்னாலயும் என் குழந்தையாலயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாங்க 2 பேரும் உங்க லைஃப்ல டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா என்னாலயும் என் குழந்தைய விட்டு கொடுக்க முடியாது, எனக்கு என் குழந்தை முக்கியம்னு சொல்லிடுறான். இப்ப இவ்வளவு பாத்தீங்கன்னா, குழந்தையோட கஸ்டடி உங்களுக்கு வேணும்னு சொல்றீங்களா? இல்ல கண்டிப்பா நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கஸ்டடி எனக்கு தான் வேணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. உன்னால என்ன ஜெயிக்க முடியும்னு தோணுதா? நீ எந்த கோர்ட்டுக்கு போனாலும் நான் தான் வின் பண்ணுவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, ப்ளீஸ் என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்கன்னு சொல்ல, எனக்கு நீயும் வேணும் உன்னோட குழந்தையும் வேணும், நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலியா வாழணும் அப்படின்னா நீ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் நம்மளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா, நான் ஜின்ன கல்யாணம் பண்ணிக்குவேன்னு கனவுல தான் நினைச்சிருக்கேன், ஆனா இது இப்ப நிஜத்துல நடக்க போகுது, என்னால அதை நம்பவே முடியலன்னு இவ்வளவு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறா.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கட்டி பிடிச்சுட்டு, அவளோட வயித்துல தலைய வச்சுட்டு, என் குழந்தை என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. என்ன தெரியுமா? அம்மாவும், அப்பாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணுமா. அதுக்கு முன்னாடி அம்மாவ கிஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ இவள கிஸ் பண்ணிட்டு ஹக் பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, மறுபடியும் அவள கிஸ் பண்ணலாம் அப்படின்னு வர, கரெக்ட்டா ஹீரோ வீட்ல வேலை பாக்குறவங்க வந்துடுறாங்க. இப்ப அவங்க ஹீரோயினுக்காக சூப் எடுத்துட்டு வர, ஹீரோ என்ன சொல்றான்னா, இனிமே நீங்க அவள என்னோட பொண்டாட்டின்னு கூப்பிடலான்னு சொல்ல, உங்களுக்கு கங்ராச்சுலேஷன்னு அவங்க சொல்லிடுறாங்க. இத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஒரே வேகமா வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோனோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி பிசினஸ் ட்ரிப் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு. எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அது மட்டும் இல்லாம குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்ல, பாஸ் சூப்பர் கங்ராச்சுலேஷன் அப்படின்னு அவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அதுக்கு மேல ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, நானும் யான்சி கல்யாணம் பண்ணிக்க போறேன்டா. சோ கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சூப்பர் சூப்பர். உண்மையாவே உன்ன நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வேலையெல்லாம் என்ன பண்ண போற அப்படின்னு சொல்ல, நான் இன்னும் உன்ன மாரி விரும்பலையா? எனக்குன்னு பொண்டாட்டி குழந்தைங்களா இருக்காங்க. அவங்கள நான் பார்த்துக்கணும். நீ வேணா போய் அதெல்லாம் பார்த்துக்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அட பாவி! கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே இப்படி கழட்டி விடுறானே! கல்யாணம் ஆச்சுன்னா கண்டுக்கவே மாட்டான் போல அப்படின்னு இவன் முழிச்சிட்டு இருக்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவளுக்கு அவளோட ஃபியான்சி தான் கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் அந்த ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான். இந்த சைடு இந்த சென்னை பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்னு டைமண்ட் ரிங்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்க. யாருக்கு ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு அவளோட ஃப்ரெண்டு கேட்க, வேற யாருக்கு? என்னோட ஃபியான்சிக்கு தான். நானும் யான்சி கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு இவன் கால் பண்ணா, ஹீரோயின் ஃபோன் எடுக்கல. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி அவன் கிட்ட டைரக்ட்டா நீ சொல்லியே ஆகணும். அப்பதான் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியும்னு" சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிர்றான். இப்ப இந்த சைடு இந்த சென்னைக்கு யாரோ கால் பண்ணி, "உன் ஆளு யான்சி இன்னொரு பையன் கூட இருக்கான்னு" சொல்ல, இவன் ரொம்ப காண்டாகிறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ யான்சி கிட்ட என்ன சொல்றான்னா, நம்மளோட கல்யாண விஷயம் பத்தி அம்மா கிட்ட சொல்லணும். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு, இப்ப அவன் ஹீரோயின கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு தான் போறான். இப்ப அவங்க 2 பேரும் அவங்க வீட்ல போய் பார்த்தா, அந்த இடத்துல லீன்ற ஒரு பொண்ணு தான் இருக்கா. ஆக்சுவலா அவங்க எல்லாரும் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது, இந்த லீ ஹீரோவ ரொம்ப சின்சியரா லவ் பண்ணியிருப்பான். இப்ப அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, லீ சைனாலேருந்து நேத்து தான் ரிட்டர்ன் வந்தா. அதனால தான் வீட்ல கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன்னு சொல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா, ஆமா அப்படின்னு இவளும் சொல்லிட்டு இருக்கா. இப்ப இந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹிரன பாத்து, "இது யான்சி தானே? உங்க குடும்பத்தால தத்தெடுத்து வளர்க்கப்படுற பொண்ணு" அப்படின்னு சொல்ல, "ஆமா, ஆமா ஒரு அனாதை பொண்ணு தான்" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ ஹிரனோட கைய பிடிச்சுட்டு, "இனிமே இவ அனாதை கிடையாது. என்னோட பொண்டாட்டி. நானும் இவள கல்யாணம் பண்ணிக்க போறோம்ன்னு" சொல்ல, அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு தூரத்து சொந்தத்த சேர்ந்த ஒரு தாத்தா தான் வராரு. இப்ப அவர பார்த்தவுடனே இவங்க எல்லாரும் அவர பார்க்க போக, இவ்ள பார்த்தீங்கன்னா போகும்போது ஹிரன புடிச்சு தள்ளி விட்டுட்டு போறா. அப்படி தள்ளி விடும்போது ஹிரனோட வயித்துல லைட்டா அடிபட்டுருது. இப்ப அந்த தாத்தாவ பார்த்தவுடனே இவங்க எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்க. இப்ப அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா, "ஜின்னு சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போறான்னு" சொல்ல, "வாவ்! அவன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? உங்க 2 பேருக்கும் உண்மையாவே பெர்ஃபெக்ட்டான மேட்ச்மா. 2 பேரும் பார்க்க சூப்பரான ஜோடி. 2 பணக்கார குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும்னு" இவரு தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க" அப்படின்னு இவன் சொல்லலான்னு வர, ஹீரோக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த கால் வந்தவுடனே ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவங்க எல்லாரும் சாப்பிடலான்னு ஒண்ணா உட்காருறாங்க. இப்ப ஹீரோயினும் உட்காரலான்னு வர, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "எங்க இங்க உட்கார வர? நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கல்ல, போய் கிச்சன்ல ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அமைதியா கிச்சனுக்கு சமைக்க போயிடுறா. இப்ப ஹீரோயின் போய் சமைச்சுட்டு இருக்க. அந்த கிச்சன்ல வேலை பார்க்குற பொண்ணுங்கள பார்த்தீங்கன்னா, "ஏய் லீ மேடத்துக்கும் நம்ம பாஸுக்கும் தான் சரியான மேட்ச். ஆனா அவரு இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்குவேன்ல சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா மேடம் இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்கன்னு பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்காகவும் சாப்பாடு சமைச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோயின காணோம். எங்க யான்சி அப்படின்னு சொல்லி கேட்க, யான்சி எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல தான் இருக்கா. நீ உட்கார்ந்து சாப்பிடுற வழிய பாருன்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு வந்து வைக்கிறான். இத பார்த்த உடனே ஹீரோ காண்டாயிட்டு, "உன்ன யாரு சமைக்க சொன்னது? எதுக்காக நீ கிச்சனுக்கு போன?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நானா தான் சமைச்சேன். உட்காருங்க" அப்படின்னு சொல்லி இவ உட்கார வச்சுட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் தாத்தா கிட்ட என்ன சொல்றான்னா, "தாத்தா, அவர கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான்" அப்படின்னு இவ போல்டா சொல்லிட்டு இருக்க. "ஓ! நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாம்மா? சாரிம்மா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னா உன்னோட பொண்டாட்டி இந்த பொண்ணு தானடா?" அப்படின்னு சொல்ல, "ஆமா, இவதான் என் பொண்டாட்டின்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அப்ப நம்ம எல்லாரும் ஃபேமிலி ஆயிட்டோம். நீயும் உட்காருமா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா இன்னொரு சேர் போட சொல்றான். இப்ப அந்த சேர போட்டதுக்கு அப்புறம் ஹீரோயின் அங்க போய் உட்காரலான்னு போக, ஹீரோ அவளோட கைய புடிச்சுட்டு, "எங்க போற? நீ போய் தள்ளி உட்காரு" அப்படின்னு சொல்ல, அவளும் போய் தள்ளி உட்கார்ந்துடுறா. இப்ப அவங்க எல்லாரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்த உடனே அவங்க அம்மாக்கு செம காண்டாகுது. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, "என் குடும்பத்துக்கு மருமகளா வர்றதுக்கு உனக்கு தகுதி இல்லன்னு நான் பல தடவ சொல்லியிருக்கேன்னு" சொல்ல, "ஆன்டி எனக்காக ஒரே ஒரு வாய்ப்பு குடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மருமகளா இருப்பேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து,
இங்க பாருங்க, நானும் அவள கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுதான் உண்மைன்னு சொல்ல, இந்த கல்யாணத்துக்கு நான் என்னைக்கும் ஒத்துக்க மாட்டேன்னு ஆன்டி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின அங்கிருந்து கூட்டிட்டு வரான். அப்படி கூட்டிட்டு வரும்போது இந்த பொண்ணு என்ன கேக்குறான்னா, "நீ இன்னைக்கு பிசினஸ் ட்ரிப்புக்காக வெளிய போறல்ல, அதுக்காக ஒரு பார்ட்டி வச்சா நல்லா இருக்குன்னு" சொல்ல, "இல்ல நான் பிசினஸ் ட்ரிப்காக வெளிய போகல. என் பொண்டாட்டி கூட இருக்க போறேன்" அப்படின்னு ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு இருக்க, இப்ப இந்த லீவ் பண்ண பாத்தீங்கன்னா, "சென் வெளிய வா" அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல இவளோட ஃபியான்சி தான் இருக்கான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, "நீ ஏன் உன் கண்ணால பாத்தல, அவ உன்ன காதலிக்கல. அவ அந்த ஜின்னு கூட சுத்திட்டு இருக்கான்னு" சொல்ல, இவன் கோவத்துல அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு, "அவ எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம்? அவ எனக்கு தான் சொந்தம்" அப்படின்னு இவன் திட்டிட்டு செம காண்டாயிட்டு இருக்கான். இந்த சைடு ஹீரோ, ஹீரோயின் பாத்தீங்கன்னா 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வர, இவ ரூமுக்குள்ள வராம வெளியவே நின்னுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ, ஹீரோயின புடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, "நீ என்னோட பொண்டாட்டி. அந்த விஷயத்த மறந்துறாத" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு உள்ள கூட்டிட்டு போகலான்னு பாக்க, ஹீரோக்கு ஒரு கால் வருது. இப்ப இந்த கால் வந்த உடனே, "எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் வெளிய போயிட்டு வரேன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம், ஹீரோயின் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்ப இவ இப்படி தூங்கிட்டு இருக்கும்போது, அவளுக்கு அவளோட ஃபியான்சி தான் கால் பண்றான். இப்ப அவன் கால் பண்ணி, "நான் உன் வீட்டுக்கு வெளிய தான் இருக்கேன் வான்னு" சொல்ல, ஹீரோயினும் கிளம்பி வெளிய வரா. இப்ப வெளிய வந்து சென்னு கிட்ட என்ன சொல்றான்னா, "சென், நான் ஜின்ன தான் காதலிக்கிறேன். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நம்ம 2 பேருக்கும் நடுவுல இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு" சொல்ல, அந்த ஜின்ஷி எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியாதுல்ல. அவன பத்தி காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என் கூட வான்னு. ஒரு கிளப்புக்கு தான் கூட்டிட்டு வரான். பார்த்தா அந்த கிளப்ல ஜின்னு அந்த லீ பொண்ணு கூட இருக்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சுத்தி உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. இப்ப அவனுங்க எல்லாரும் அந்த பார்ட்டில ஹீரோவ பத்தியும் அந்த பொண்ண பத்தியும் பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறா. இப்ப அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, ஹீரோயின் இப்படி ஒளிஞ்சு நின்னு பாக்குறத பார்த்த உடனே வேணும்னே ஹீரோவ புடிச்சு கிஸ் பண்ண. இத பார்த்த உடனே இவளோட மனசே உடைஞ்சு போயிருது. உண்மையாவே இவன் நம்மள ஏமாத்துறானோ அப்படின்னு ஹீரோயினே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறா. இப்ப இந்த சென்ன பாத்தீங்கன்னா, "நீ அவன் கண்ணால பார்த்தல்ல, அவன் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். ஆனா இன்னும் கல்யாணம் பண்ணல. அந்த பொண்ணு கூட தான் சுத்திட்டு இருக்கான். என்ன முடிவு பண்ணணுமோ நீயே பண்ணு" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு வர, இப்ப இந்த சைடு ஹீரோ அந்த பொண்ணுக்கு ஒரு அடிய போட்டுடுறான். "யார கேட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் இங்க பாருங்கடா, நீங்க நினைக்கிற மாரிலாம் எனக்கும் இவளுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. நான் யான்சிய தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். பைத்தியம் மாரி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்லி, இவன் கன்னா பின்னான்னு திட்டிட்டு அந்த இடத்த விட்டு வெளிய வர, பார்த்தா சென்னை ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இத ஹீரோ பார்த்த உடனே, இவன் எதுக்காக அவ கூட போறா? நாளைக்கு கல்யாணத்த வச்சுக்கிட்டு அப்படின்னு ஹீரோ அந்த கார பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாளைக்கு நம்ம 2 பேருக்கு கல்யாணம். ஆனா நீ இப்ப இந்த சென் கூட போயிட்டு இருக்க. இப்படி பண்ணனா என்ன அர்த்தம்னு" கேட்க, "நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உனக்கு அந்த பொண்ண தானே பிடிச்சிருக்கு. நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்கன்னு" இவள பாத்தீங்கன்னா ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவனோட ஆபீஸ்ல ரொம்ப டென்ஷனா உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அவனோட ஃப்ரெண்டு தான் வரான். "என்னடா லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? கல்யாண மாப்பிள்ளைன்னா கலகலன்னு இருக்க வேணாமா?" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் ஹீரோவ தொட்டு பாக்க ஹீரோக்கு ஃபீவரா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவ எனக்கு கால் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ட்டா. அது மட்டும் இல்லாம அந்த சென்னு கூட போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, இப்ப அவன் ஒரு லெட்டர் எடுத்து குடுக்குறான். அந்த லெட்டர்ல ஹீரோயின் அந்த வயலின் காம்படிஷன்ல வின் பண்ணியிருப்பா இல்லையா? அதுக்காக ஒரு பையனுக்கு தேங்க் யூ சொல்லியிருப்பா. இப்ப அந்த லெட்டர்லாம் பார்த்த உடனே சும்மா இருடான்னு ஹீரோ கடுப்பாயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அந்த சென்ன பாத்தீங்கன்னா, நம்ம 2 பேரும் மறுபடியும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, முடிஞ்சது முடிஞ்சதுதான். இதுக்கப்புறம் உன் கூட பேசுறதுக்கு எதுவும் இல்லன்னு ஹிரேன் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹிரேன் நம்மளோட ஃப்ரெண்ட பாத்துட்டு இருக்க. அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, "ஏய் உனக்கு அந்த பையன்கிட்ட இருந்து ரிப்ளை வந்திருக்கு. நீயே பாரேன்னு" சொல்ல ஹிரேனும் பாக்குறா. என்னடான்னு பார்த்தா சின்ன வயசுல இருந்து ஹிரேனுக்கு ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிருப்பான். ஆக்சுவலா அந்த பையன் ஹீரோ தான். இப்ப அந்த லெட்டர்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு, அந்த லெட்டர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னு போய் பார்த்தா, அந்த இடம் ஹீரோக்கு சொந்தமான இடம் தான். இப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, "என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப புடிச்ச பொண்ணு நீ தான் தெரியுமா? உன்னை என்னைக்கும் நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாதுன்னு தான் நினைச்சுட்டு இருக்கேன். நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுன்னு" ஒரு ஸ்கிரீன் மறைஞ்சிருக்கு. அந்த ஸ்கிரீன எடுத்து அந்த ஸ்கிரீன் ஃபுல்லாவே இவளோட போட்டோவா தான் இருக்கு. இப்ப அது எல்லாத்தையும் பார்த்து இவ ரொம்ப ஷாக் ஆயிட்டு, என்னால இத நம்பவே முடியல. யார் அந்த பையன்? என்ன சீக்ரெட்டா இவ்ளோ நாள் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கானே அப்படின்னு ஹீரோயின் அந்த போட்டோவ பாக்குறா. இப்ப அந்த மாஸ்க்க பார்த்த உடனே, இந்த பையன் தான் அது. அன்னைக்கு மாஸ்க் போட்டுட்டு இப்படிதான் என் முன்னாடி வந்தான்னு, அந்த மாஸ்க்க எடுத்து அதுல இருக்கிறது ஹீரோ தான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, எனக்காக இத்தன வருஷம் அவன் காத்துட்டு இருந்திருக்கானா? என்னால இத நம்பவே முடியல. நான் தான் ஜின்னோட காதல புரிஞ்சுக்காம போயிட்டேனா அப்படின்னு, இப்ப இவ ஹீரோக்கு தான் கால் பண்றா. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி, "எங்க இருக்க? நான் உன்ன உடனே பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு ஃபீவரா இருக்கு. என்னால உன்ன பார்க்க முடியாதுன்னு" ஹீரோ சொல்ல, "நீ எங்க இருக்கன்னு சொல்லு. நான் வந்து உன்ன பார்க்கிறேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் வேண்டான்னு தான் நேத்தே விட்டுட்டு போயிட்டியே. அப்புறம் எதுக்காக என்ன பார்க்கணும்னு சொல்ற? உனக்கு என்ன தோணுதோ அதையே செய்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "இங்க பாரு, நான் உன்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன். நான் உன்ன பார்த்தே ஆகணும். நீ எங்க இருக்கன்றத மட்டும் சொல்லுன்னு" சொல்ல, "நான் கம்பெனில இருக்கேன்னு" ஹீரோ சொல்றான். "சரி வெயிட் பண்ணு. நான் உடனே உன்ன பார்க்கறதுக்காக வர்றேன்னு" ஹீரோயின் வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. அவள இவளோட ஃபியான்சி கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப அந்த சைடு இவனோட ஃப்ரெண்ட பார்த்தீங்கன்னா,
சரி, ஒரு வழியா லவ் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏன்டா அவ கால் பண்ணலன்னா அவள அப்படியே விட்டுருப்ப தானே அப்படின்னு சொல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? அவ என் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. என்னால எப்படி அவள விட முடியும்? அவ தான் எனக்கு எல்லாமேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வரா. இப்போ வந்து யான்சிக்கு ஒரு பிரச்சனை. யான்சிய சென்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்ல, இவங்க எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ அந்த இடத்த விட்டு போகலான்னு பாக்க, அந்த இடத்துக்கு அவங்க அம்மா தான் வராங்க. இப்ப அவங்க அம்மா வந்து, "இங்க பாருடா, அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வர தகுதி இல்லாதவ. அவள நீ கூட்டிட்டு வர்றதுக்கு போக்கூடாது. அவ சென்னை கூட தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க. நான் யான்சிய சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன். என்னால அவள விட்டுக் குடுக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்னோட குழந்தை ஒரு பணக்கார பொண்ணோட வயித்துல தான் வளரணும். அவள மாரி அனாதை வயித்துல எல்லாம் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவ ஒண்ணும் அனாதை கிடையாது. அவங்க அம்மா, அப்பா என்னோட டீச்சர்ஸ். அந்த விஷயம் அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அவங்க அம்மா, அப்பா 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிலநடுக்கத்துல இறந்து போயிட்டாங்க. அவங்களால 68 குழந்தைங்க காப்பாத்தப்பட்டாங்க. அதுல நானும் ஒரு பையன். அந்த விஷயம் அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அவங்க எல்லா குழந்தையும் காப்பாத்திட்டா, அடுத்த குழந்தைங்கள காப்பாத்துறதுக்காக உள்ள போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அவங்க வெளிய வரவே இல்ல. அதனால தான் அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. சும்மா அவள அனாதை அனாதைன்னு சொல்லி அவள இரிட்டேட் பண்ற மாரி பேசிட்டு இருக்காதீங்க. அவ ஒண்ணும் அனாதை கிடையாது. அவளுக்கு நான் இருக்கேன். அவளோட அம்மா, அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் தான் நான் தாத்தா கிட்ட சொல்லி அவள தத்தெடுத்து வளர்க்க சொன்னேன். இந்த விஷயமாவது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான் அவங்க அம்மா கிட்ட. அவ ஒவ்வொரு நாளும் அவளோட அம்மா, அப்பாவ நினைச்சு எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கான்னு தெரியுமா? நீங்க பேருக்கு அவள தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்க. மத்தபடி அவ மேல உங்களுக்கு எந்த பாசமும் கிடையாது. சும்மா அவள வளர்த்தேன்னு வெளிய சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க எல்லாம் ஹீரோயின காப்பாத்தலான்னு போக, இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. இப்ப அந்த சென்னை பாத்தீங்கன்னா, "என்ன பார்த்தா உனக்கு என்ன லூசு பையன் மாரி தெரியுதா? உன் ஃபியான்சி நான் இருக்கும்போது, என்ன விட்டுட்டு நீ அவன் கூட போக பாக்குற? உன்ன அவ்ளோ ஈஸியா நான் விட மாட்டேன்னு" சொல்ல, இப்ப இவள பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நீ இப்படி பண்ற விஷயம் ஜின்னுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவன் உன்ன சும்மா விடமாட்டான். அது மட்டும் இல்லாம, நான் இப்ப ஜின்ன கல்யாணம் பண்ணிக்க காரணமும் நீதான். உனக்கு ஞாபகம் இருக்கா? எங்க அண்ணா ஃபாரின்ல இருந்து வந்த நைட்டு நான் உனக்கு கால் பண்ணேன். ஆனா நீ அன்னைக்கு வரவே இல்ல. நீ வராதனால நான் அவன் கூட ஒண்ணா ஸ்டே பண்ண வேண்டியதா போச்சுன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன மன்னிச்சிடு. அது என்னோட தப்பு தான். இனிமே அந்த தப்ப நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஆல்ரெடி எல்லாமே கைமீறி போயிருச்சு. இதுக்கப்புறம் நீ சாரி கேட்ட எதுவும் நடக்க போறதில்ல. நான் ஜின்னதா கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல, கண்டிப்பா அதுக்கு நான் விடமாட்டேன்னு, இவன் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துட்டு அவள அடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து இவன அடிச்சு போட்டுட்டு, அவ எனக்கு சொந்தமானவ. அவள ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா அவ்வளவுதான் சொல்ல, யாருடா உனக்கு சொந்தமானவ? அவ என்னோட ஃபியான்சி. அவள நான் கண்டிப்பா உனக்காக விட்டு குடுக்க மாட்டேன்னு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா? அவளோட அம்மா, அப்பா யாருன்றத மறந்துட்டியா? அவளுக்கு நான் பண்ண ஹெல்ப் எல்லாம் நீ பண்ணதா சொல்லி அவளோட மனசுல இடம் பிடிச்சிட்ட. அதனாலதான் அவ அன்னைக்கு அம்மா கேட்டப்ப உன்னை காதலிக்கிறதா உன் பேரு சொன்னா. என்ன நான் சொன்னதெல்லாம் கரெக்டான்னு கேட்க இந்த சென்னு ரொம்ப ஷாக் ஆகிடுறான். என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் இவளை தத்தெடுத்தே வளர்க்க சொல்லியிருப்பான். ஆனா அந்த சென்னு போயிட்டு உன்னை தத்தெடுத்து வளர்க்க சொன்னது நான் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ இவளுக்காக என்னென்ன நல்லது பண்ணனோ அது எல்லாமே இவன் தான் பண்ணேன்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் ஹீரோயின் நான் சின்ன வயசுல இருந்து காதலிக்கிறேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருப்பான். இப்ப எல்லாத்தையும் ஹீரோ சொல்லிட்டு நான் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிட்டு அவகிட்ட க்ளோஸ் ஆக பார்த்தல. உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. இதுக்கப்புறம் என்னையும் அவளையும் யாராலயும் பிரிக்க முடியாதுன்னு ஹீரோயின காப்பாத்திட்டு உனக்கு எதுவும் ஆகாது. நான் உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் பத்திரமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன பாத்தீங்கன்னா டக்குன்னு துப்பாக்கி எடுத்துடுறான். அத பார்த்தோனே அவங்க அம்மா, அந்த பொண்ணுன்னு எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. இப்ப அவன் துப்பாக்கி எடுத்து நீட்டிட்டு, "நீ என் கூட வந்து ஒண்ணு சேர்ந்துரு. அப்படி என் கூட வரலன்னா உங்க 2 பேரையும் இங்கேயே நான் கொன்னுருவேன்" அப்படின்னு இவன் இப்ப ஹீரோயின ஷூட் பண்ற மாரி வர, ஹீரோ குறுக்க வந்துடுறான். அந்த புல்லட் ஹீரோ மேல படுறது. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து அவன அங்க இருந்து புடிச்சிட்டு போக, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இத இந்த லீவ் பொண்ணு பார்த்த உடனே உண்மையாவே இந்த ஜின்னு அவளதான் லவ் பண்றான். இதுக்கு மேல இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல அப்படின்னு அவளோட மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. இப்ப இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, நம்மளோட குழந்தைய நீ நல்லபடியா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை என்னைக்கு பார்த்தேனோ அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் உன்னை காதலிச்சுட்டு இருக்கேன்னு" ஹீரோ அவன் சின்ன வயசுல உள்ள காதலை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். இத பார்த்த உடனே ஹீரோயின் கதறி கதறி அழுதுட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். ஹீரோ பாத்தீங்கன்னா 3 மாசமா கோமால தான் இருக்கான். இப்ப அவன் 3 மாசத்துக்கு அப்புறமா கண்ணு முழிக்க பக்கத்துல அவங்க அம்மா தான் இருக்காங்க. "அம்மா, நான் எவ்வளவு நாளா இப்படியே இருக்கேன்" அப்படின்னு சொல்லி கேட்க, 3 மாசமா இப்படியே தான்டா இருக்க அப்படின்னு இப்ப அவங்க அம்மா ஹீரோவை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஹீரோவுக்கு அடிபட்ட உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால ஆம்புலன்ஸ் வராது. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோவை தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஒரு ஆள் வந்து ஹீரோனை பார்த்து, "ஏமா, நீ டீச்சர் ஷென்னோட பொண்ணு தானே? உங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து தான் என் பொண்ணை காப்பாத்துனாங்க தெரியுமா அந்த எர்த்குவேக்ல இருந்து. உனக்கு ஒரு ஆபத்துனா நாங்க வரமாட்டோமான்னு" அவர் பாத்தீங்கன்னா அவரோட வண்டியை எடுத்துட்டு வந்து ஹீரோவை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. இப்ப அவங்க அம்மா பாத்தீங்கன்னா,
டேய் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது யான்சியோட டைரி. உனக்காக தான். இத படிச்சு பாரு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அது எல்லாத்தையும் படிச்சு பார்க்குறான். இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் ஹீரோவ காதலிச்சிருப்பா இல்லையா? அது எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்க. அதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இவன் இப்படி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. பார்த்தா அவளுக்கு 6 மாசம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "யான்சி என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஹீரோயினும் சொல்றான். இவங்க 2 பேரும் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து பேசுறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, புடிக்கலையான்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.